ஊருக்கு போயிடலாமா, வேற வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வசனம் நம்மோடு கூட பேசும். தாவீது ஜெபம் பண்ணார்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இருதயத்திலிருந்து வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள வசனம் உள்ள போனுச்சுன்னா உள்ள இருந்து கமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு, அழாத, பொறுமையா இரு, நான் கண்டிப்பா அற்புதம் நடக்கும் திடப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசனத்துக்குள்ள இருக்க அபிஷேகம் ஒவ்வொரு வருடம் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது பாருங்க, 8வது வசனத்துல, தாவீது கர்த்தரை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். ஆமென். யாரெல்லாம் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, எவ்வளவு பெரிய சிக்கலாக்கா இருந்தாலும் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள், மிக சுருக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறாரு, எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு, எல்லாம் இழந்துட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள், அவரால் நிக்க முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அங்கிருந்து பதில் கொடுக்கிறார் பாருங்க. நான் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா. இதெல்லாம் போல்டா வாசிக்க வேண்டிய வார்த்தை. எப்படி வாசிக்கணும் இத சொல்லுங்க? போல்டா வாசிக்கணும். எல்லா வார்த்தையும் சாதாரணமா வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு மனுஷன் வராரு, தாவீது கேட்கிற, நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முந்த நாளதான் ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சோம், கொள்ளை அடிச்சு இந்த இடத்துல வச்சிருக்கோம், இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து எங்க கொள்ளை அடிச்சுன்னு கேட்டா, சிக்லாக்ல இருந்து கொள்ளை அடிச்சு இந்த ஒரு ஊர்ல வச்சிருக்கோம்னு சொன்ன உடனே, எதுக்காக தாவீது ஜெபம் பண்ணாரோ அதே பதில அந்த மனுஷன் மூலமா கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வழி நடத்தலை கொடுப்பாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு வழி நடத்துவாரு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, பிரச்சனைகள் மத்தியில எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. இனிமேல் நம்ம வீடுகளில் பிரச்சனைகள் வரும்போது உடனே இந்த பிரச்சனைகளுக்காக தாவீது மாதிரி உடனே ஜெபிக்கணும், சூடா ஜெபிக்கணும், உடனே ஜெபிக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா முன்கூட்டியே ஜெபிக்கணும். தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்ணனாலதான் எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டாரு. கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள், நீங்க எல்லாவற்றையும் திருப்பி எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஜெப ஆவிய, இழந்து போன உலக பிரகாரமான நன்மைகளை திருப்பணும்னு சொன்னா, பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனை